உன்னதமான ரோஸ்டை மட்டும் விரும்பக்கூடிய வலுவான மனம் படைத்தவர்கள் உட்காருங்க. உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி இப்ப ஆரம்பிக்கும். அது வந்து நடுவுல தான் ஒரு இல்ல நடுவுல ஒரு பிரேக் எடுத்தேன்ல, படிக்க போய் ஒரு பிரேக் எடுத்தேன்ல, அதுக்கப்புறம் இப்பதான் ரிட்டர்ன் ஆகுறேன். சோ ரிட்டர்ன் ஆகணும்னு இன்னும் லைனா அடி டமால் டமால் நோடும். வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வித்தியாசமான மனிதர்கள் வந்திருக்காங்க. அக்கா ரியான அண்ணன் தோள் மேல உட்கார வச்சு ஒரு ஸ்லோமோ போடுங்க. நீ வா, அந்த குழந்தைய உன்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிடா. இவங்க எனக்கு புரியல. பிள்ளை வேணும் பிள்ளை வைக்கிறாங்களா, வீடியோக்காக பிள்ளை வைக்கிறாங்களா? பிறந்துருச்சு, வீடியோ கண்டென்ட்டா யூஸ் பண்ணி விட்டு போக வேண்டியது. இவனை அப்ப பாக்குறப்போ இப்படி இருந்தான்டா, இப்ப எப்படி இருக்கான் பாரு. ஏதோ டெக்ஸ்டைல் விளம்பரத்துல வர்ற மாதிரி இல்ல அவனை பார்த்தா. அவர் தனது கொரோனா பரப்பும் ஜோக் செய்யும், பெண்களை அடிமையாக்கும் ஜோக் செய்யும், நல்லா பண்ணுவாரு. அவருக்குலாம் ஈடு யாருமே கிடையாது. நான் வந்து கொஞ்சம் அழகாயிட்டனால என்ன அடையாளம் தெரியாம இருக்கும் உங்களுக்கு. ஆனா நான் தான் உங்கள் விஜய் ஸ்வேதா. நீ பிறந்தே இப்படிதானே இல்ல அமாவாசை பௌர்ணமி வந்து மாறிடுவியா? நான் இல்லாம வந்து நிறைய பேர் என்ன வந்து மிஸ் பண்ணிருப்பீங்க. என் சிரிப்பு இல்லாம உங்களுக்காக நான் திருப்பியும் வந்திருக்கேன். நீங்க தயவு செஞ்சு கை காமிச்சிட்டு வணக்கங்க, தேங்க்யூ, கிளம்புங்க. நான் வந்து வெறுக்கிறவங்களுக்கும் என்னை வந்து ரசிக்கிறவங்களுக்கும் எல்லாருக்காகவும் நான் திருப்பி மறுபடியும் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். சுதந்திர போராட்ட தியாகியாடா காலையில் எழுந்து கவரை பிரித்து வீடில் முறைகிடுவே. நீங்க எல்லாம் எங்கிட்டு இருந்தா வர்றிய? உங்களா பெத்தாங்களா கக்குனாங்களா? வாட்டரை ஊத்தி போல்சையும் போட்டு நீங்க வந்து ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாய்க்கோ நீங்க ஒரு டூலெக்ஸ் வாங்கிட்டீங்கன்னா 100 ரூபாயில சிம்பிளா முடிச்சிடலாங்கிற. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா அதுக்கு தான் சொல்றேன். என்ன ஆட்டம் ஆடுறே? அடிமடியில கைய வச்சிட்டாலே. இந்த புடி வெக்கமா இல்ல? சிரிக்கிற என்னடா சிரிக்கிற? ஷார்ட்ஸ்ல வச்சு எடுத்துக்கியான்னு பார்த்தாடா. என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, என் கண்ணியம் போச்சு. கல்லாயிருந்தொரு வள்ளிக்கு மோட்சம் கொடுத்த ஸ்ரீராமனல்லே. ஒருவேளை அவளோட பேட் லக்கு அவளுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுன்னா சான்ஸே இல்ல பிரதர். ஆனந்த ராமா ஆதங்க தாஷாலோ காபிராமா. உங்களால் நான் உங்களுக்காகவே நான். ஏன் பொம்பளைனா இப்படி அலையிற? உன்ன மாதிரி மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. ஏதோ நீ தான் இவங்களெல்லாம் விட பெரிய சுப்பீரியாரிட்டி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்டா நான் இது வந்து எல்லாரையும் பார்த்து சொல்றேன். எப்படி சொல்றது, ஏதோ இவனுங்கெல்லாம் ஏதோ சுப்பீரியர் கிரியேச்சர்ஸ் மாதிரியும். தம்பி, பயம் என்பது எங்கள் பரம்பரைக்கு கிடையாது. நீங்க என்ன பெரிய எந்த வகையில நீ எல்லாம் வசந்தவன என்ன வாய்க்கு பதிலா சாப்பிடுறியா இல்ல ஆக்சிஜனுக்கு பதிலா குசும சுவாசிச்சு வாழ்றியா? காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரம் வாங்க? என்ன மச்சான் ரெண்டோ கலங்குதா? ஆமாடா, என்ன போதுங்க நீயே தோடச்சிக்கோ. உடம்புல வலி இருந்தா மூத்தேங்க, மனசுல வலி இருந்தா அந்த இடத்துல இருந்து மூவான் ஆகுங்க. கலக்கி கண்டுபிடிச்சது 1989 நான் தான் கண்டுபிடிச்சேன். நீங்க தான் கலக்கி கண்டுபிடிச்சீங்களா? நான் தான் கலக்கி கண்டுபிடிச்சேன். ஆமா.
ஓப்பாரே ஓப்பார் ஓப்பார் ஓத்த பின் ஒன்ஸ் மோர் கேப்பார். அது வந்து அப்போ வந்து வெங்காயம் ரேட் ஜாஸ்தி, 1 கிலோ வந்து 80 ரூபா. அப்போ வந்து வெங்காயம் போட முடியாது, அந்த கலக்கி கண்டுபிடிச்சு அதை நாங்கள் குளகலான்னு வச்சிருந்தோம். அப்புறம் கலக்கியா வந்து இதெல்லாம் ஊர் பூரா கலக்கி ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு மாதிரி பேர். இப்பதான் அவுட்டாவே இருக்கு. உண்மைதானா? நம்பலாமா? மாலை தேக்க உங்க அழகுல மயங்க விழுந்துருச்சாம்னே. கல்யாணம் பண்ணா உங்களைத்தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த காலில் நிக்கிறாங்கண்ணே. சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே தவிர அதுக்கான ஒரு முயற்சியும் பண்ண மாட்டேங்கிறீங்களா? உடம்புலே நாலே 4 நல்ல எலும்பு தான் இருக்கும். இப்படி நடப்பான். நான் தான் திருப்பி நடப்பான். என் பேரு பாவாட சாமி, சுருக்கி பாவாட பாவாடன்னு கூப்பிடுறாங்க. Duke and all. I've seen it. Kids ride all that. Men ride action steel. So, ride it. வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பெரிய வண்டி வாங்கினாலும் கடைசியில என்னமோ அதில் வைக்க போய் அதனால கேர்ள்ஸ் உங்க இன்ஸ்டா பயோல இருக்கு R15 லவர், அதெல்லாம் வேண்டாம். அம்மால ஏன் சொந்த பொண்ணு? என் கிளாஸ் ரூம் எல்லாம் நீங்க பாத்துக்கீங்களா? அவ்வளவு சூப்பரா நீட்டா இருக்கும். ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யாருமா நீ? இப்ப எங்க கிளாஸ் ரூம்ல ஒரு பெரிய LED டிவி வச்சிருக்காங்க. அதுலதான் இப்ப மேக்ஸ்லாம் லெசன் நடத்துறாங்க. அதானே நான் உருவாக்குன கேரக்டர் என்ன ஓவர்டேக் பண்ணுதுப்பா. எனக்கு கம்ப்யூட்டர்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க வீட்ல அந்த அளவுக்கு வாங்குற அளவுக்குலாம் வசதி இல்ல. ஆனா எங்க ஸ்கூல்ல ஹைடெக் லேப் வித் ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டோட இருக்கு. சரித்தே நல்ல சவனா கிளம்பி போவோம். அதானே